வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆகுது. இந்த மாரி ஒரு முறையும் சொல்லும்போது, நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி சொல்லவே கூடாது. ஒரு கன்டினியூட்டியோட இருக்கணும்னு நெனைப்பேன். பட் 3 மாசத்துக்கு ஒரு முறை என்ன ஆயிடுதுன்னே தெரியல. ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணிடுவேன். என்னாத்துக்குடா இருக்கிறோம், சும்மா எல்லாத்துலயுமே கிவ் அப் பண்ணிரலாமா அப்படின்னலாம் தோண ஆரம்பிச்சுரும். பட் அதுலேருந்து கடந்து வர்றது தான் மிகப்பெரிய பார்ட். அதுக்காக தான் இந்த 15 டேஸு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா, மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிக்சரில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கைக்கு வந்ததுக்கப்புறம் சேம் மாரி இல்லாத மாரி இருந்தோனே ரிட்டர்ன் போட்டுட்டேன். பட் திடீர்னு ஒரு மாற்றம். சரி வந்த வரைக்குமே லாபம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். போட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது. இந்த இட்லி தோசை மேலே என்ன காதலோ தெரியல. வாரத்துக்கு 3 முறை ஊற வச்சுடுறேன். ஊற வைக்கிறது மேட்ரு இல்ல. அதுக்கு கொஞ்சம் தூரம் போய் அரைச்சின்னு வரோம் பார்த்தீங்களா, அதுதான் மேட்ரு. இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் போயிடலான்ட்டு ரெடி ஆனேன். அப்புறமா தான் தெரியுது கூட ஒரு குட்டி வாண்டு இருக்குது இல்லையா, அதை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கன்டினியூட்டியாக போடலான்னு நெனைக்கிறேன். இந்த இட்லியெல்லாம் எனக்கு சின்ன வயசில பிடிக்கவே பிடிக்காது. நான் வளர்ந்ததின் காரணமோ என்னவோ தெரியல. நாளைக்கு காலையில சுட போற இட்லி இன்னிலிருந்தே டெம்ப்ட் ஆயிட்டுருக்கேன். பருப்பு குழம்பு ஊத்தி நல்லா தழும்ப தழும்ப சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டா இருக்குல்ல! நெனச்சு பார்க்கும்போதே எச்சி ஊறுது. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.